வரிசையாக வந்து பாருங்கள், நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த ஆவணி மாத ராசி பலன்கள் வரிசையில் இப்போ நம்ம என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகர ராசி மகர லக்ன அன்பர்கள் உங்களை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கார், 3ஆம் பாவத்தில் ராகு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவத்தில் குருவும் செவ்வாயும் இணைவு குருமங்கள யோகம். அது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தில் செவ்வாய் வந்து, அதாவது ஆவணி 10 6ஆம் பாவத்துக்கு செவ்வாய் வந்து ஷிஃப்ட் ஆகிடுவார். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 8ஆம் பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சுக்கிரன், புதன் வக்ரகதி இருக்கார். 19 தான் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி 19 தான் புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆவணி மாதம் 8ஆம் தேதி 8ஆம் பாவத்துலேருந்து சுக்கிர பகவான் 9ஆம் பாவத்துக்கு கேதுவோடு வந்து இணைவார். கேது பாபர் சுக்கிரன் நீச்சமாயி பாபரோடு இணைகிறார். இதில் ஒரு லைட் ஒரு டிமெரிட்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் ப்ளஸ்ஸு என்னென்னலாம் மைனஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மகரம். இந்த மகரத்தில் வந்து பாருங்கள், சூரியன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆயுள் பயம் வந்து குறையும். கொஞ்ச நாளாகவே ஒரு பயம் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ நான் செத்துருவணும், எனக்கு ஒரு இன்க்யூரபிள் டிஸார்டர்ஸ் வந்துருச்சோ, என் நோய் வந்து குணமே ஆகாதா, நான் வந்து இப்படியே நோய்வாய்ப்பட்டே நான் வந்து படுத்துருவேனா இப்படின்ற மாதிரிலாம் நிறைய மகராசி அன்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஓகேங்களா. ஸோ அவங்களோட அந்த ஆயுசு செத்துருவோமோ அப்படின்ற பயம் குறையக்கூடிய காலகட்டம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நீங்கள் இப்போ ஒரு மகர ராசி ஜென்னாக இருக்கீங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு இடத்துல சம்பாதிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ப்ரொமோஷன், அதாவது உங்களோட வாழ்க்கை துணை, நீங்கள் மகர ராசி லேடியாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறாரு. அப்போ இது என்ன வருது இந்த மாதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வாழ்க்கை துணையினோட வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வருது. அப்போ நீங்கள் ஜென்னாக இருக்கீங்கன்னா, லேடிஸாக இருக்கீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் மூலிமா உங்களுக்கு வருமானம் அப்படின்றது அதிகரிக்கும். சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள், இந்த மகரத்துக்கு இப்போ புனித ஸ்தலங்களுக்கு தீர்த்த யாத்திரையெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தீர்த்த யாத்திரைனா காசி கயா தான் போகணுன்னு இல்லைங்க, பக்கத்தில் இருக்க திருத்தணி திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் கூட தீர்த்த யாத்திரை தான். அந்த மாதிரி போகிறதுக்கான பிராப்தம் இருக்குது, குலதெய்வ வழிபாட்டுக்கான பிராப்தமும் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த ரொம்ப நாளாக வந்து எல்ஐசியில் வந்து பாலிசி போட்டிருந்தாங்க, அதுக்கு அமௌண்ட் நாங்கள் தேடிட்டே இருந்தோம், இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம், அந்த இன்சூரன்ஸ் வந்து கிளைம் ஆகுது, அலைஞ்சிட்ருக்கோம், கிடைக்கல. பிஎஃப் நாங்கள் வந்து எழுதி கொடுத்துருக்கோம், இன்னும் கிடைக்கல, எங்கள் அப்பா ரிட்டையர் ஆகி 1 வருஷம் ஆகுது, இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த எல்ஐசி இன்சூரன்ஸ் பிஎஃப் யாருக்கோ ஒருத்தர் கடன் கொடுத்தாங்க, அவங்க கொடுக்கவே மாட்டேங்கிறான், அந்த மாதிரி நிலுவையில் இருந்த நிறைய பணம் திருப்பி வரக்கூடிய காலகட்டம் இந்த 1 மாத காலகட்டம். இதெல்லாம் சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து வந்து பாருங்கள், அதே மாதிரி சூரியனால் சின்ன நெகட்டிவ் இருக்குது, என்னென்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வரும், தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க, உடல் சூடு நிறையாகும். ஸோ அந்த உடல் வெப்பத்தை தணிக்கிற மாதிரி தண்ணி நிறைய குடிச்சிக்கோங்க, இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்த 6 to 19 நம்ம வந்து நிறைய கடன் பிளான் பண்ணியிருக்கோங்க, கடன் வந்து கேட்கலான் இருக்கும் அப்படின்லாம் நீங்களாம் இந்த 6 to 19 கடன்லாம் கிடச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதிர்ப்புகள் வரும், ஏன்னா புதன் வந்து வக்ரகதியில் இருக்காரு, கடன்லாம் கிடச்சிடும், மேக்ஸிமம் கடன் வாங்க ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா கடன் அடைக்க முடியாமல் போகிறதுக்கான பிராப்தமும் ஒரு 19க்கு மேலே வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த 6 to 19 நிறைய எதிர்ப்புகள் வரும், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்க கான்ஃப்ளிக்ட்ஸ் குறைஞ்சிடும். அதுதான் செவ்வாயினால் என்ன பாதிப்பு வரும், செவ்வாய் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸே ஏற்படுத்துவார். ஜாதக ரீதியாக ரொம்ப வக்கரமாக இருக்கார், அஷ்டமத்தில் இருக்கார், 12ல் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸே ஏற்படுத்துவார். ஜாதக ரீதியாக நல்லா இருக்குன்னா லைட்டாக ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், ஒரு தலைவலி, ஒரு 2 நாள் ஒரு மைக்ரெயின் வரும், ஒரு சுளுக்கு பிடிச்சி ஒரு 3 நாள் கஷ்டப்படுவீங்க, இந்த மாதிரி லைட்டாக ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நெக்ஸ்ட்டு மெயினாக சுக்கிரனுக்கு வரலாம். சுக்கிரன் வந்து பாருங்கள் நீச்சம் அடைகிறாரு. சுக்கிரன் நீச்சம் அடைகிறதுனால என்ன ஆகும்னா, உங்கள் பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க லவ் பண்ணுவாங்க. அந்த லவ் எப்படி பண்ணுவாங்க, ஒரு பாபரோடு இருக்கார், எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஈக்குவல் பர்சனாலிட்டிஸ் இருக்காது. ஆக்சுவலி இந்த ஈக்குவல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் ஜாதி வசதி அதெல்லாம் வச்சு நாங்கள் சொல்லலைங்க, நாங்கள் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி வந்துட போகுது, அதுக்காக நான் சொல்கிறேன். பொதுவாக அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது, ஒரு நல்ல குடும்பத்தினோட ஒரு பேஸே சரியில்லை. ஒரு நல்ல குடும்பத்து பையன் இல்லை ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு கீழ்த்தனமான வேலை செய்கிறவங்க, ஒரு நேர்மையே இல்லாதவங்க, நாணயமே இல்லாதவங்க, அந்த மாதிரி குடும்பத்தை, இப்போ சாராய் விற்கிறவங்கன்னா டாஸ்மாகில் விற்கிறவங்க இல்லை, இந்த கலாச்சாரம் காய்ச்சறவங்க, இந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் வேலை செய்கிறவங்க, ஒரு ஹிட்டன் வேலை செய்கிறவங்க, ஒரு வியர்டாக இருக்கவங்க, இது கேதுனாலே அப்படி தான். நம்மளுக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க ஒரு யாருன்னே புரியல, இப்போ ஒரு வியர்டாக இருக்காங்க, ஒரு வியர்ட்னா என்ன, அவங்கள பற்றி பொறுமையாகவே புரியல அப்படிம்பாங்க தெரியுங்களா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாவே தெரியல, அந்த மாதிரி ஒரு சவகாசம், அந்த மாதிரி பிள்ளைங்களை லவ் பண்ணுறது, நம்மளுக்கு எதுலேயுமே தகுதி இல்லாதவங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலினோட ஒரு குட்னஸ், ஒரு நல்ல குடும்பமாகவே இருக்காது, எல்லா விதத்திலும் அவங்க ஃபேமிலியில் எல்லாமே பிரச்சனையாக இருக்கும். அப்பா இருக்காருன்னா அப்பா வந்து ஒரு கிரிமினலாக இருப்பார், பையன் இருக்காருன்னா பையன் வந்து ஒரு தப்பான ஒரு ஹேபிட், நல்ல குடிக்கார, ஒரு நல்ல போதை பழக்கம், அந்த மாதிரி சொல்கிறேன் நான். ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களை லவ் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், உணவு சாப்பாடு ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ வெளி சாப்பாடு அப்படின்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சாப்பாட்டில் கவனத்தை செலுத்துங்க, ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுங்க. ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு, அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் வந்து சுக்கிரன் நீச்சம் ஆகிறதுனால குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு அப்படின்றது ஏற்படும், மருத்துவ செலவு அப்படின்றது ஏற்படும். அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி மகர லக்னமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு பெண்ணால் நம்ம தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை, வீடு இருக்கோன்னா வீட்டு பக்கத்தில் நெய்பர்ஸ் ஒரு பெண்ணாக இருப்பாங்க, அவங்களால பிரச்சனை. ஒரு பெண் வந்து நம்மளை ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காராக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாருக்கா, இந்தாங்க இந்த காசு வச்சுக்கோங்க, வச்சுட்டு நான் வேணும்னும் போது கொடுங்கக்கா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டீங்களான்னா கூட அதனால் ஒரு பிரச்சனை வரும். ஸோ ஒரு பெண் ரீதியாக நம்ம நல்லது செய்ய போய் நம்ம மாட்டிப்போம், அதனால் அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பிள்ளைங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா வேண்டாம் கூடாது அப்படின்லாம் இது பண்ணாதீங்க, நீ தாராளமாக லவ் பண்ணு அப்படின்றது மாதிரி தெரிஞ்சும் தெரியாமையும் கண்டுக்கணும் கண்டுக்காத மாதிரியும் அப்படியே கொஞ்சம் கேர் எடுத்துகிட்டே இருங்க, கேர்ஃபுல்லாக கொஞ்சம் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. நேரமும் காலமும் சாதகமாக வரும்போது அதுவே மாறிடும், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? எப்பயுமே ஒரு விஷயம் வேணாம், கூடாது, இது ஆகாது, செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ரொம்ப வந்து கண்டிஷன் பண்ணும்போது தான் செய்வேன், செஞ்சே ஆகணும், செஞ்சு தான் தீருவேன் அப்படின்ற மாதிரி பிள்ளைங்களும் அடம் பிடிப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் காஷியஸாக டீல் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகரம் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பராக இருக்குது. சின்ன சின்ன மைனஸ் இருக்குது, அதை ஓவர் கம் பண்ணுங்கள், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்கள், பாத சனியின் பிடியில் இருக்கிறீங்க. சனி பகவான் வக்கர நிலைமையில இருக்கிறாரு. மிக பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து வெளிவந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 4 மாதத்திற்கு மேலாக சில பிரச்சனைகள் திரும்ப உருவெடுத்திருக்கு தான் சொல்லணும். ஏதோ ஒரு பிரச்சனைகளை தொடப்போய் இன்னொரு பிரச்சனை உருவெடுத்த ஒரு விதமாக தான் கடந்த ஒரு 4 மாதமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு தேவையில்லாத திடீர் பிரச்சனைகள், நம்ம ஏதோ ஒண்ணு செய்ய போய் நம்மளுக்கு வேற பிரச்சனைகள் வேறு வழியில வந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளுக்கு இடையில மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த சூரியன் 8ஆம் இடத்துல வரப்போறாரு. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை 30 நாட்கள் அந்த அஷ்டமாதிபதி தன்னுடைய இடத்திற்கு ஆட்சி பெற்று வரப்போறார். சில பேருக்கு கல்யாணம்லாம் முடிஞ்சிருக்கும், கல்யாணம் முடிஞ்ச கையோடே நீங்க வெளியில போலாம், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சலாம் சில ஏற்பாடுகள்லாம் பண்ணிருப்பீங்க கடந்த ஒரு 3 மாதத்துல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையில முடிஞ்சிருக்கும். இன்னமும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சில பிரச்சனைகள் கொஞ்சம் தொடர்ந்து வருவதற்கு உண்டான ஒரு காலகட்டமும் கூட இந்த மகர ராசி என்பர்களுக்கு. ஏன்னா அஷ்டமாதிபதி அவர் இடத்துல ஆட்சி பெற்று வராரு. ஆட்சி பெற்று வரும்போது சும்மா விடுவாரா? ஒன்னும் செய்ய மாட்டார். உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள்ல நீங்க கொஞ்சம் அமைதி காத்தாலே போறோம். தேவையில்லாத ஒரு கோபங்களோ தேவையில்லாத பேச்சுக்களோ உங்களுக்கு அதிகமான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த மகர ராசி என்பர்கள் இந்த 30 நாட்கள் நீங்க என்ன வேலை செய்றீங்களோ என்ன தொழில் செய்றீங்களோ அதை மாத்திரம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்துட்டீங்கனாலே போறோம். உங்களுக்கு மற்றபடி நீங்க திடீர் முயற்சிகள் எடுக்கிறது, சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 4 மாத காலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வந்திருக்கும், திடீர் ஒரு பண வரவுகள்லாம் வந்திருக்கும், கோர்ட்ல இருந்து கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி அதன் மூலமாக சொத்துக்கள் மூலமாக பண வரவுகள்லாம் வந்திருக்கும். அதை வச்சுட்டு நம்ம இந்த மாதத்துல ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம், வேலையை விட்டுறலாம், வேலைன்னு போய் எனக்கு மைண்ட் டென்ஷனா இருக்கு அப்படின்னு ஒரு தவறான ஒரு முடிவுகள் எடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த 30 நாட்கள். மிக கவனமோட செயல்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க கவனத்தோட செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையை நடத்துவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க மகர ராசி என்பர்கள். ஒரு சின்ன டிப்ளமோ படிச்சோ இல்ல ஐடி படிச்சோ இல்ல ஒரு டிகிரி முடிச்சுட்டோ நாங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்யலாம்னு ஆசைப்படுற மேடம். ஆனா அதற்கு உண்டான எந்த ஒரு வாய்ப்புகளும் வரமாட்டேங்குது. அப்படியே எனக்கு வாய்ப்புகள் வந்தாலும் விசா ஏற்பாடு பண்ணும் போது அது ரிஜெக்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்ல உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. அஷ்டமாதிபதி
அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்று இருக்கும்போது உங்களுக்கு அந்த வெளிநாட்டு சூழ்நிலைகள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா அங்க விசாக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா அங்க பெர்மனன்ட் ரெசிடென்டா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்திருக்காது. கிரீன் கார்டு அப்ளை பண்ணி ஒரு 6 மாசம் ஆச்சு, எந்த விதமான ஒரு பதிலும் இல்லாம அப்படியே இருக்குது. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சில பேர் நாங்க இங்க இருந்துகிட்டே எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணலாமா மேடம், உணவு சம்பந்தமான எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணலாம், மளிகை சாமான்கள், பழங்கள், காய்கறி, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நாங்க எக்ஸ்போர்ட் பண்ணி நாங்க பணம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா அதுல எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது தவிர உங்களுக்கு நீங்க இருக்கக்கூடிய இடத்திலேயே ஏதாவது ஒரு சின்ன முயற்சிகள் செய்தாலும் அது பல மடங்கு ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு ரிவீட் அடிச்சு உங்களுக்கே பெரிய பாதிப்பு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த கண்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம், எம்மோ ஒரு தலைவலி வந்திருக்கும், அதை ரொம்ப அஜாக்கிரதையா விட்டுருப்பீங்க. இந்த மாதம் அதற்குண்டான ஒரு மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படுவதற்கு ஒரு நேரமாக இருக்கும். அதனால மகர ராசி என்பவர்கள் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரியான விஷயத்துல கேர்லெஸ்ஸா இருக்காம இந்த 30 நாட்கள் ஏதாவது ஒண்ணுன்னா உடனே போய் மருத்துவ ஆலோசனை செய்வது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்று வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு தொந்தரவு கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னு அர்த்தம். அதுவும் போக உங்களுக்கு கடந்த ஒரு 2 மாதமாக சில பண வரவுகள்லாம் வந்திருக்கு. அதனால அதன் மூலமாக ஒரு பண இழப்புகளும் ஏற்படுவதற்கு ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு நீங்க எந்த விதமான ஒரு பயமும் வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல நீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவல்களை தருவதற்கு, இழந்த பணத்தை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு காதல் செய்யறாங்க அப்படின்னா மகர ராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் மிகவும் கவனமோடு இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசியாதிபதி வக்ரமா இருக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி ஆட்சி பெற்று இருக்கும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த காதல்னால நிறைய ஏமாற்றங்கள், நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலேஜ் லைஃப் முடிச்சு தன்னைத்தானே எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்காம அந்த காதல்னால ஏற்படக்கூடிய வழியில மிகவும் மனதளவுல பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் மகர ராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்? உங்களுக்கு 7.5 சனியின் போது குடும்பத்துல தேவையில்லாத, அதாவது குடும்பத்துல தேவையான ஒரு ஒத்துழைப்பு இல்லை, சப்போர்ட் இல்லை. அதனால நீங்க உங்களுடைய பாசத்தை தேடி இன்னொரு இடத்திற்கு போகும்போது அந்த பாசமாகப்பட்டதும் உங்களுக்கு நட்பாகப்பட்டதும் துரோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதனால இந்த மகர ராசி என்பவர்கள் மிகவும் கவனமோட அந்த காதல் போன்ற விஷயங்கள்ல, அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு மெதுவா நிதானமா அந்த திருமண வாழ்க்கையில ஈடுபடுறதும் செஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சூரியன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டத்துல மகர ராசியில பிறந்த பெண்கள் பாத்தீங்கன்னா உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரம் இந்த மகர ராசியில இருக்கும். இந்த 3 நட்சத்திர அன்பர்கள்ல அந்த அவிட்ட நட்சத்திர பெண்கள் பாத்தீங்கன்னா மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு போல்ட்னஸோட இருப்பீங்க. அந்த போல்ட்னஸ்னால இந்த காலகட்டம் உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க வேலைக்கு போகின்ற பெண்களா இருக்கிறீங்கன்னா வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல எந்த விதமான ஒரு ஈடுபாடும் வேண்டாம். இன்னும் 1 மாதம் கழிச்சு அதற்கு உண்டான பிரச்சனைகள் அதுவே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த 1 மாதம் மட்டும் மகர ராசி பெண்கள் எந்த விதமான ஒரு விஷயங்களிலும் ஈடுபாடு இல்லாமல் உங்களுடைய வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய, அதாவது ப்ரொஃபஷனல்ல பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், உயர் பதவி, நல்ல ஒரு வருமானம், ப்ரமோஷன் இதெல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்க போது